ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் அதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 56, டேட்டு 18th April 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேனால மார்க்கெட் ஹாலிடே. இப்போ நான் என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் யூஎஸ் ஸ்டாக்கு அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட உங்களுக்கு டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது டேரக்ட் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,32,515. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,06,400 கிட்டே இருக்குது. நேற்றோட வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 73,868. டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 கிட்டே இருக்குது. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் பெல் பார்த்தீங்கன்னா ஒரு 13,095 கிட்ட ப்ளஸில் இருக்குது. அது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 255 கிட்ட ஏறி இருக்குது. ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 12,326 பாசிட்டிவில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 424 கிட்ட ஏறி இருக்குது. தென் லாரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,044. அது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 74 ருபீஸ் ஏறி இருக்குது. ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 6,022. அது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 161 ருபீஸ் ஏறி இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே டாப்பில் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,562 நேற்று இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 166 கிட்ட ஏறி இருக்குது. ரிலாக்ஸோ 1,533 வந்து நெகட்டிவில் இருக்குது. அது நேற்று 12 ருபீஸ் கிட்டே ஏறி இருக்குது. ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 1,325. அது பார்த்தீங்கன்னா நேற்று 180 கிட்ட ஏறி இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 783 ஓவரால் மைனஸில் இருக்குது. 1.80 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில், இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப் கம்பெனிஸில் டெப்ட் இல்லாத கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறப்ப மட்டும் நீங்கள் ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி போங்க. நெக்ஸ்ட் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்க. இதே மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,79,236. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,10,462. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 31,227 இருக்குது. நேற்றோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1,727. இப்போது ஃபண்டில் சேஞ்சஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 16,725. சாரி, இது ஓவரால் ரிட்டர்ன். டே சேஞ்சஸில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 786 பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 876. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 48.58. அப்புறம் குவாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் கிட்டே ஏறி இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இதில் அலோகேஷன் மாற்றணும் உங்களுக்கு. அது அலோகேஷன் மாற்றும்போது நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே மேலே பார்க்க முடியும். நீங்கள் 30th March 2021 நான் 1000 ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2,10,000 கிட்டே இருக்குது. இப்போவும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கும், தென் ஸ்மால் கேப், தென் மிட் கேப். நான் எப்படி அலோகேஷன் பண்ணியிருக்கிறது போய் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். மோஸ்ட்லி சேஃபர் சைடு வந்து லார்ஜ் ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அதுலேயே நீங்கள் லார்ஜ் கேப்பில் மோஸ்ட்லி இருங்க. ஏன்னா மார்க்கெட் நீங்கள் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பில் ரொம்ப அலோகேஷன் இருந்தாலும் ரிஸ்க் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதுவுமே இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $435.51. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $603.48 இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $167.91 கிட்டே இருக்குது. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 38,000 கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 55,900 கிட்ட, அதாவது அரௌண்ட் 56 கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 17,897 கிட்டே இருக்குது. இது யூஎஸ் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். இதில் ரிஸ்க் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். நேற்று சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் நேற்று மட்டும் $9.23 கிட்ட நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறி இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் எஜுகேஷனல் பர்பஸாக ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில். நான் இந்த ஆப் யூஸ் பண்ண நீங்களே யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது, இது எதுவுமே ப்ரொமோஷனும் இல்லை. அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களோட விருப்பம் தான். பட் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸும் எமர்ஜென்சி ஃபண்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ உங்களுக்கு எவ்வளோன்றது ஷோ பண்ணுறேன்.
இதுதான் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இதில் 2,06,300 பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கோட ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ண சேர்த்து, 2,10,400 மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணது ரிட்டர்ன் சேர்த்து, இந்த 58,900 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணதை சேர்த்து உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்கில் ஓவரால் பார்த்தீங்கன்னா 4,75,600 இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs. 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 24,400 இருக்குது. இதை நம்ம கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன்ஸ் உங்களை அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் அசட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கோல்டும் சரி லேண்டும் சரி ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்கு வந்து டீசெண்டான ரிஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஃபியூச்சரில் பெரிய போர்ட்ஃபோலியோவாகும் உங்களுக்கு, நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே காஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே காஸ், see you in the next video. Bye.